ஹலோ நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். இன்னைக்கு 6th February 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்க கூட இருக்கிறது நான் நிலா அண்ட் நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா நியூஸுமே எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஆமா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு உப்பல இலவசமா எங்களோட ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கிடைக்கும். மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாங்க, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப தன்சைஸா இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல மற்றவங்களை விட நாங்க தான் கெத்து. சத்தியமா இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற பெரிய பெரிய கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நாம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் எங்களோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டென்ட்டை கியூரேட் பண்றது தான். மற்றவங்களை விட 5 மடங்கு கண்டென்ட் கம்மியா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்ல நாங்க தான் கிங். எக்ஸாக்ட்லி. ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் பத்தி. அவங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டை மாடர்னைஸ் பண்றதுக்காக 2 புது டிஜிட்டல் மாடியூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்களோட உமேத் சென்ட்ரல் போர்ட்டல் கீழே வருது. ஓ, வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா என்ன? அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஷோர். வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா இஸ்லாமிய சட்டப்படி மத அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இந்த சொத்துக்களை மேனேஜ் பண்றதுல டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதான் இந்த புது மாடியூல்ஸ். ஒன்னு சர்வே மாடியூல், இன்னொன்னு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி லீஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். சூப்பர். சோ சர்வே மாடியூல் மூலமா வக்ஃப் சொத்துக்களோட எல்லா தகவல்களையும் டிஜிட்டலி ரெக்கார்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல இன்வென்ட்ரி எவ்ளோ இருக்குன்னு சரியா தெரியும். கரெக்டா? பர்ஃபெக்ட். அண்ட் அந்த லீஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல் லீஸுக்கு விடுற ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணும். அதாவது லீஸ் டியூரேஷன், அமௌண்ட், டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இதனால அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும். அருமை. நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? இந்தியாவோட முதல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அட்வொகேட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டரை நவி மும்பைல திறந்து வச்சிருக்காங்க. ஆமா, இத ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் B.R. கவாயும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸும் சேர்ந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார் கவுன்சில் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கோவா, சுருக்கமா BCMG. இது எதுக்காக? லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, அதாவது வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த மையம். கிரேட் இனிஷியேட்டிவ். டெஃபினெட்லி. அடுத்ததா ஒரு செமன் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா பாரத் டாக்ஸின்னு ஒன்னு லான்ச் பண்ணியிருக்காரு. இது இந்தியாவோட முதல் கோஆபரேட்டிவ் பேஸ்ட் ரைட் ஹெயிலிங் சர்வீஸ். கோஆபரேட்டிவ் பேஸ்ட்னா ஓலா ஊபர் மாதிரி இல்லையா? இல்ல, ஓலா ஊபர்ல டிரைவர்ஸ் வெறும் கிக் ஒர்க்கர்ஸா தான் இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. இந்த பிளாட்ஃபார்மை சஹகார் டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் ஆபரேட் பண்ணுது. இதுல டிரைவர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கோ ஓனர்ஸா மாத்துறாங்க. அவங்கள எம்பவர் பண்றது தான் நோக்கம். வாவ், டிரைவர்ஸே ஓனரா? செமையா இருக்கே. ஆமா, இந்த ஓனர்ஷிப் மாடலுக்கு பேரு சாரதி ஹி மாலிக். இதுல டிரைவர்ஸ் சாரதீஸ்னு சொல்லப்படுவாங்க. அவங்க குறைஞ்சது 5 ஷேர்ஸை 500 ரூபாய்க்கு வாங்கி கோ ஓனர் ஸ்டேட்டஸை அடையலாம். இப்போதைக்கு இந்த சர்வீஸ் டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அண்ட் குஜராத்ல ஆபரேஷனலா இருக்கு. சூப்பர் ஐடியா. சரி, அடுத்து புல்லட் ட்ரெயின் பத்தி ஒரு அப்டேட். இந்தியன் ரயில்வேஸ் மும்பை அஹமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆமா, அகமதாபாத்ல 100 மீட்டர் நீளமுள்ள மேக் இன் இண்டியா ஸ்டீல் பிரிட்ஜை கட்டி முடிச்சிருக்காங்க. குஜராத்ல கட்ட திட்டமிட்ட 17 ஸ்டீல் பிரிட்ஜஸ்ல இது 13வது பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் காலுப்பூர் ஷாப்பூர் ஸ்ட்ரெச்ல இருக்கு. கிரேட் ப்ராக்ரஸ். இப்போ ஒரு அட்வென்ச்சர் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மவுண்ட் எக்கான்காவாக்கு ஒரு ஜாயிண்ட் எக்ஸ்பெடிஷனை தொடங்கி வச்சிருக்காரு. மவுண்ட் எக்கான்காவா எங்க இருக்குது? அர்ஜென்டினால இருக்கு. இதுதான் சவுத் அமெரிக்கால இருக்கிற ஹையஸ்ட் பீக். அது மட்டும் இல்ல, ஆசியாவுக்கு வெளியே இருக்கிற மிக உயரமான மலையும் இதுதான். எலிவேஷன் வந்து 6961 மீட்டர்ஸ். அடேங்கப்பா. சோ இந்த எக்ஸ்பெடிஷனை யார் மேற்கொள்றாங்க? இதை ஜாயிண்ட்லி அண்டர்டேக் பண்றது 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒன்னு உத்தர்காஷியில இருக்கிற நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங், அதாவது NIMI. இன்னொன்னு பஹல்காம்ல இருக்கிற ஜவஹர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் அண்ட் விண்டர் ஸ்போர்ட்ஸ், அதாவது JIMWS. டீம்ல 6 ஹைலி ட்ரெயின்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட், ஸ்வதேஷ் தர்சன் 2.0 பத்தி ஒரு நியூஸ். யூனியன் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓ, ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமா? அது டூரிசம் ரிலேட்டடாச்சே.
எக்ஸாக்ட்லி. இந்த ரீவாம்ப்ட் ஸ்வதேஷ் தர்சன் 2.0 ஸ்கீம் கீழ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் மொத்தம் 53 ப்ராஜெக்ட்ஸ்க்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அலோகேஷன் 2208.31 crore. இந்த 2.0 வெர்ஷன்ல என்ன புதுசு? பழைய வெர்ஷன் வந்து தீமேட்டிக் சர்க்கியூட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஆனா இந்த 2.0 ஸ்கீம் சஸ்டெயினபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டூரிசம் டெஸ்டினேஷன்ஸை டூரிஸ்ட் சென்ட்ரிக் அப்ரோச்ல டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுது. இதுல சேலஞ்ச் பேஸ்ட் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்னு ஒரு சப் ஸ்கீமும் இருக்கு. காட் இட். நேஷனல் நியூஸ்ல கடைசி டாபிக் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, NYPS 2.0 போர்ட்டல். NYPSனா நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஸ்கீம். இதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த போர்ட்டல். இது எதுக்கு? யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராமோட ரீச்சை இந்தியால எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு தான். குறிப்பா ரிமோட் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு பழைய வெர்ஷன்ல இருந்து தடைகளை நீக்கியிருக்காங்க. எக்ஸலண்ட். சோஃபார் 95,319 பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. கிரேட். ஒரு சின்ன பிரேக் நண்பர்களே. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, எங்க ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப் டைம்க்கு மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எக்கானமி நியூஸ் பார்க்கலாம். முதல் நியூஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வீட் ஸ்டாக் லிமிட் ஆர்டரை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓ, அப்படின்னா இப்போ ட்ரேடர்ஸ் எவ்வளோ வேணாலும் கோதுமையை ஸ்டாக் வச்சுக்கலாமா? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். எல்லா வீட் ஸ்டாக்கிங் என்டிட்டிஸும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக் பொசிஷனை கவர்மெண்டோட ஃபுட் ஸ்டாக் போர்ட்டல்ல டிக்ளேர் பண்ணணும். இப்போ பிரைவேட் என்டிட்டிஸ் கிட்ட 81 lakh மெட்ரிக் டன்ஸ் ஸ்டாக் இருக்கு. இது போன வருஷத்தை விட 30 LMT அதிகம். சோ சப்ளை கம்ஃபர்டபுளா இருக்கு. இதனால விலைவாசி எப்படி இருக்கு? ஹோல்சேல் வீட் பிரைசஸ் போன வருஷம் ஒரு குவிண்டலுக்கு 2,970 ரூபாயா இருந்தது. இப்போ 2,852 ரூபாயா குறைஞ்சிருக்கு. கோதுமை சாகுபடி பரப்பும் அதிகரிச்சிருக்கு. சோ இனிமே சப்பாத்தி விலை ஏறாதுன்னு நம்பலாம். நல்ல செய்தி. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பத்தி. யூனியன் பட்ஜெட் 2026-27ல அவங்களுக்கு 22,118.97 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுல மத்த நாடுகளுக்கு கொடுக்கற உதவி எவ்வளவு? இதுல எய்ட் டு கண்ட்ரீஸ் தலைப்புக்கு கீழே 5,685.56 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல அதிகபட்ச உதவி வாங்குற நாடு நம்ம அண்டை நாடான பூட்டான் தான். அவங்களுக்கு 2,288.56 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வேற ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் இருக்கா இந்த எய்ட் அலோகேஷன்ல? இருக்கு. பங்களாதேஷ்க்கு கொடுக்கற உதவிய 50% குறைச்சு 60 கோடியா ஆக்கிட்டாங்க. அப்புறம் ஈரான்ல இருக்கிற சாபஹார் போர்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்த ஃபண்டிங்க முழுமையா நிறுத்திட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங். இப்போ பேங்கிங் நியூஸுக்கு போலாம். திரிபுரா கிராமீன் பேங்க், அதாவது TGB, ஒரு புது சாதனை படைச்சிருக்காங்க. என்ன சாதனை? அவங்க தான் இந்தியால ஒரு கோ-பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டை லான்ச் பண்ண முதல் ரீஜனல் ரூரல் பேங்க். இத அவங்களோட ஸ்பான்சர் பேங்க் ஆன பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNB கூட சேர்ந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சூப்பர். இந்த கார்டு லான்ச் அவங்க வங்கியோட கோல்டன் ஜூபிலி, அதாவது 50வது ஆண்டு விழாவோட கோயின்சைட் ஆகிருக்கு. வாழ்த்துக்கள் TGB. அடுத்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். அவங்களுக்கு RBI ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்கு. என்ன அப்ரூவல்? குஜராத்ல காந்தி நகர்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கிஃப்ட் சிட்டில இருக்கிற இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர், அதாவது IFSCல இந்த பிரான்ச் அமையும். IFSCனா இது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி. இங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் லிபரலா இருக்கும். இப்போ அக்ரிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் CCRAS பர்ஹம்பூர் யூனிவர்சிட்டி கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? பர்ஹம்பூர் யூனிவர்சிட்டியில 2000க்கும் மேற்பட்ட பழமையான ஆயுர்வேத பனை ஓலைச்சுவடிகள் இருக்கான். அதை டிஜிட்டைஸ் பண்ணி பிரிசர்வ் பண்றதுக்கு தான் இந்த MOU. நம்மளோட பாரம்பரிய மருத்துவ அறிவை மாடர்ன் சயின்டிஃபிக் ரீசர்ச்க்கு கொண்டு போக இது ஒரு சிறந்த முயற்சி. Absolutely. Next, reports category. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் NSO 2 பெரிய நேஷன் வைட் சர்வேஸை நடத்த பிளான் பண்றாங்க. என்ன சர்வேஸ் அது? எப்போ ஆரம்பிக்கிறாங்க? ஏப்ரல் 26, 2026ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் சர்வே நேஷனல் ஹவுஸ்ஹோல்ட் இன்கம் சர்வே, அதாவது NHIS. இது மாதிரி ஒரு பேன் இண்டியா சர்வே இப்பதான் முதல் முறையா நடத்துறாங்க. இது ஹவுஸ்ஹோல்ட் இன்கம், லிவிங் கண்டிஷன்ஸ் பத்தின டேட்டாவை கலெக்ட் பண்ணும். ஓகே, ரெண்டாவது சர்வே? ரெண்டாவது
ஆனுவல் சர்வே ஆஃப் இன்கார்ப்பரேட்டட் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸ் ASISS. இது இந்தியாவோட சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற கார்ப்பரேட் செக்மெண்ட்டுக்காக ஒரு ரோபஸ்ட் டேட்டாபேஸை உருவாக்க உதவும். இந்த 2 சர்வேஸும் 1 வருஷம் நடக்கும். கிரேட். இப்போ பிசினஸ் நியூஸ். சிங்கப்பூரை சேர்ந்த மேட்ரிக்ஸ் ஸ்போர்ட் கம்பெனியோட பூட்டனீஸ் என்டிட்டிக்கு ஒரு லைசென்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன லைசென்ஸ்? ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைசென்ஸ் FSL. இத கெலப்போ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆஃபீஸ் GFSO கொடுத்திருக்காங்க. இதனால அவங்க பூட்டான்ல இருக்கிற கெலப்போ மைண்ட்ஃபுல்னஸ் சிட்டில ரெகுலேட்டட் ஃபினான்ஷியல் சர்வீசஸை ஆப்ரேட் பண்ணலாம். அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு சூப்பர் நியூஸ். இந்தியால முதல் முறையா ஒரு மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டருக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வாவ், SPVனா என்ன? அதோட பேர் என்ன? SPVனா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்காக உருவாக்கப்படுற ஒரு கம்பெனி. இதோட பேரு நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்க் தமிழ்நாடு, சுருக்கமா நிஷிப் TN. இது தூத்துக்குடியில அமையுது. யார் யார் இதுல பார்ட்னர்ஸ்? இது ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். நம்ம VO சிதம்பரம் போர்ட் அத்தாரிட்டி VOCPAவும் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு SIPCOTம் தான் பார்ட்னர்ஸ். இதோட ஆனுவல் கெப்பாசிட்டி டார்கெட் 1.2 மில்லியன் கிராஸ் டனேஜ். இப்போ ஸ்டேட் நியூஸ். மகாராஷ்டிராக்கு முதல் பெண் துணை முதல்வர் டெப்யூட்டி CM கிடைச்சிருக்காங்க. யார் அவங்க? சுனேத்ரா பவார், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோட சீனியர் லீடர். அவங்க கணவர் அஜித் பவாரோட மறைவுக்கு பிறகு அவங்க இந்த பதவிக்கு வந்திருக்காங்க. ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட், மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ்லாம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கிரேட் டு see women in power. இப்போ அவார்ட்ஸ் கேட்டகரிக்கு போலாமா? சேல்க்கு ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு. ஆமா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சேல்க்கு கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. இது தனா 3வது வருஷம். ஆசம். இந்த ரெகக்னிஷனை கிரேட் பிளேஸ் டு ஒர்க் இன்ஸ்டிடியூட் இந்தியா கொடுக்கறாங்க. சேலோட சேர்மன் அமரேந்து பிரகாஷ். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. 1973ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அவார்ட் கிராஃபோர்ட் பிரைஸ் 2026. இது இந்தியன் ஆரிஜின் கிளைமேட் சயின்டிஸ்ட் வீரபத்ரன் ரமநாதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிராஃபோர்ட் பிரைஸா? அது எதுக்காக கொடுப்பாங்க? இது ஜியோ சயின்ஸ் துறைக்காக ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் கொடுக்கறாங்க. இந்த அவார்டை நோபல் ஆஃப் ஜியோ சயின்சஸ்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு பெரிய கௌரவம். ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. சரி, கடைசியா டேஸ் கேட்டகரியில இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே பத்தி பார்க்கலாம். இது ஜனவரி 26 அன்னைக்கு ஒப்சர்வ் பண்றாங்க. 2026க்கான தீம் கஸ்டம்ஸ் ப்ரொடெக்டிங் சொசைட்டி த்ரூ விஜிலன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். இந்த டேய வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் WCO அப்சர்வ் பண்றாங்க. 1983ல இருந்து இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. எல்லாத்தையும் டீட்டெயிலா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. நண்பர்களே, பாட்காஸ்ட் முடிய போகுதுன்னு நினைக்காதீங்க. அசல் விளையாட்டு இனிமேல் தான் இருக்கு. தினமும் நாங்க டிஸ்கஸ் பண்ற இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடத்துவோம். எஸ், அதுதான் எங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது டெலிகிராம்ல நடக்கிற ஒரு குவிஸ் போட்டி. நீங்க இத கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPLன்னு கூட சொல்லலாம். தினமும் இரவு 8 மணிக்கு குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மாச கடைசி வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கணக்கில் எடுத்துக்கப்படும். மாசத்தோட இறுதியில டாப் பெர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு.